மீனவர் பிரச்சினைக்கு 6 தரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மூலமாக முயற்சி மேற்கொள்ளப் போவதாக குறிப்பிட்டார். இலங்கை அமைச்சர்களின் கருத்துக்கள் மோதல் போக்கை உருவாக்குவதாகவும் நட்பு ரீதியாக நிரந்தர தீர்வு காணவே பிரதமர் மோடி விரும்புவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். வரும் தை மாதத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் எனவும் அப்துல் கலாம் நினைவு மண்டபத்தை சிறந்த முறையில் கட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாட்டு அரசாங்கங்கள், இரு மாநில அரசாங்கங்கள், தமிழ்நாடு வடக்கு மாகாணம், இரு நாட்டு மீனவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள், இலங்கையைச் சேர்ந்த தமிழ் மீனவர்கள், இந்த 6 தரப்பைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் மட்டும்தான் நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அரசியல் இதிலே புகுந்து மீனவருடைய வாழ்க்கையை அன்றாடம் கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் தான் தொடர்ந்து நீடிக்கும். இதை மீனவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.